இன்னைக்கு ரொம்ப பெருமையான விஷயம் என்னன்னா, நான் வாங்கின ஒவ்வொரு விருதும் கலைஞர் அவர்கள் கையில் தான். நான் முதல் படம் சட்டம் என் கையில்னு ஒரு படம் 1978 நடித்தேன். கமல் சார் தான் ஹீரோ. அந்த படம் மிகப்பெரிய வெற்றி. அந்த படத்தினுடைய 100வது நாள் விழாவில் அந்த படத்தில் ஒரு சின்ன வில்லன் கேரக்டர் தான் நடிச்சிருந்தேன். அந்த 100வது நாள் விழாவுக்கு டாக்டர் கலைஞர் அவர்கள் தான் தலைமை தாங்கினாங்க. ஸோ சினிமாவில் காலடி எடுத்து வச்சு முதல் வில்லனாக நடித்த விருதை கலைஞர் கையில் தான் வாங்கினேன். அதுக்கப்புறம் 6 வருஷம் கழித்து நான் கதாநாயகனாக நடிக்க ஆரம்பிச்சிட்டேன். கதாநாயகனாக நடிக்க ஆரம்பித்து சில படங்கள் 100 நாட்கள் ஓடிச்சு. ஆனால் 100 நாட்கள் ஓடி விருது பெற்ற முதல் படம் பாலைவன ரோஜாக்கள். அவர் தான் பாலைவன ரோஜாக்கள் தான் அந்த கதாநாயகனாக முதல் விருது பெற்றதும் ஐயா கலைஞர் அவர்களுடைய கையால தான். அந்த பெருமையும் எனக்கு இருக்கு. தொடர்ந்து அவர் கையில எனக்கு பெரியார் விருது கொடுத்திருக்கிறாரு, எம்ஜிஆர் விருது கொடுத்திருக்காரு. பெரியார் படத்தில் நடித்ததற்காக தமிழ்நாடு அரசின் சிறந்த நடிகர் விருது கொடுத்திருக்காரு. பெரியார் படத்தினுடைய 100வது நாள் விழால பெரியார் 75 வருடங்களாக அணிந்திருந்த இந்த மோதிரத்தை அவருடைய அருங்காட்சியகத்திலிருந்து ஆசிரியர் வீரமணி ஐயா அவர்கள் எடுத்து அது கலைஞர் கையில கொடுத்து எனக்கு அனுப்பிச்சு விட சொன்னாரு. இப்போ கலைஞருக்கே உரிய நகைச்சுவையோட பேசினாரு. இந்த மோதிரத்தின் மீது பலருக்கும் ஒரு கண் இருந்தது, எனக்கும் ஒரு கண் இருந்தது. இந்த மோதிரம் யாருடைய விரலுக்கு போகுமோ என்று பல பேர் காத்து கொண்டிருந்தோம். அது தம்பி சத்யராஜ் கைகளுக்கு போனது, விரல்களுக்கு போனது மகிழ்ச்சி தான். இருந்தாலும் இந்த மோதிரத்தை தம்பி சத்யராஜுக்கு பொறாமையுடன் அணிவிக்கிறேன் அப்படின்னு ஒரு நகைச்சுவை உணர்வோடு பேசினாரு.